என்னதான்க்கா நடக்குதுங்க? இங்கே பார்த்தா இங்கே ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்ற மாதிரியா இருக்கு. கீதா, கொஞ்சம் பொறுமையாக பேசு. இதுக்கு மேலே என்னக்கா பொறுமை? இங்கே பாருங்க, நீ பொண்ணு கட்டினவனும் இல்லை, அவங்க அம்மாவும் இல்லை, இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. கல்யாண நாள் அதுவுமா இப்படி அக்கா பண்ணுறது? உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுது கீதா, கொஞ்சம் அமைதியாக இரு. என் வீட்டுக்கார் கூட அங்கே தானே இருக்காரு, என்ன ஏதுன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவங்களே டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கக்கா? என் பொண்ணை பிடிக்காம போயிடுச்சோ என்னமோ? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது கீதா. என்னமோ போங்கக்கா, என் மனசே சரியில்லை. இவங்களுக்கு நான் டவுரி கொடுக்கலன்னு எதனா வருத்தமாக இருக்கும் என்னமோ. சேச்சே, எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணலை. கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாம். அவரும் இன்னும் வராமல் அங்கே தானே இருக்காரு. அம்மா ப்ளீஸ் கத்தாதம்மா, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்மளே பார்க்குறாங்க. கத்தாம என்ன செய்யடி? அந்த மனுஷனையும் அந்த அம்மாவையும் பார்த்தியா? உன்னை இப்படி அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டாங்களே. ஐயோ அம்மா, என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, வரேன்னு தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. கீதா, அந்த பொண்ணுக்கு இருக்கிற பொறுமை கூட உனக்கு இல்லையே. என்னக்கா செய்ய? என்ன மாதிரி என் பொண்ணு ஏமாந்துடக்கூடாதுன்ற பயம்தான். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. திலகா, வாங்க வாங்க, வந்தீங்களா? ஏன் இவ்வளவு நேரம்? ஆமாம், அந்த அம்மாக்கு என்னாச்சு? நல்லா இருக்காங்க தானே? என்னென்ன இந்த சம்மந்தி அம்மாவும் மாப்பிளையும் என் பொண்ணு இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே. கீதா சைலண்டா இருமா. சம்மந்தி அம்மாவும் மாப்பிள்ளையும் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. சித்ரா, போ, கிளம்புறதுக்கு ரெடி ஆகும். போங்க, நீங்கள் 2 பேரும் சித்ராக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் கிளம்ப வேண்டியதுதான். அந்த அம்மா எப்படி இருக்காங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போதாங்க நிம்மதியாக இருக்கு. கீதா, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நேரத்தில் விட்டுட்டு போயிட்டேன். நீங்கள் 2 பேரும் இருக்கிறீங்கன்ற தைரியத்தில் தான் போனேன். அவன் என்னோட உயிர் தோழி. பரவாயில்லைங்க, என்ன செய்ய, இப்படி ஆகணும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் என்ன, எல்லாரும் கிளம்பியும் இப்படி கல்யாண பொண்ணு தனியாக இங்கே இருக்கிறத பார்த்து கண்டபடி பேசினாங்க. அதை நினச்சி தான் கீதா கொஞ்சம் வருத்தப்பட்டா. ஐயோ சாரி கீதா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. இவன் இங்கே இருக்குவான்னு பார்த்தா இவனும் கிளம்பி வந்துட்டுருக்கான். என்ன, நான் இவ்வளோ விளக்கம் தரேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. கோவமாக இருக்கீங்களா? கோவப்பட்டு என்ன ஆக போகுதா நீ? வாங்க, இனியாச்சும் நடக்க வேண்டியதை பார்க்கலாம். கீதா, இல்லை பரவாயில்ல, அவங்களோட ஆதங்கமும் நியாயம் தானே. நான் என் பையன் இருக்கிறான்ற தைரியத்தில் தான் கிளம்பி வந்துட்டேன். எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. சம்மந்தி, என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ அண்ணி, என்ன சம்மந்தின்னெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? எப்பவும் போல் கீதானே கூப்பிடுங்க. அதான் சொன்னேன் இல்லை, இதெல்லாம் நம்ம நினச்சியா நடக்குது. இனியாவது நடக்க வேண்டியதை நல்லபடி நடத்தலாம். வாங்க. ம் சரி. மோனிஷா, ம் இங்கே திரும்பி பாரு. என்ன சொல்லுங்க, ஏதாச்சும் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், நீ என்ன பாரு. ப்ளீஸ் தமிழ், நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ப்ளீஸ். இப்படி தனியாக உட்காந்துருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இன்னும் என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னால் யார் முகத்துலேயும் முழிக்க முடியல. ஏ, அப்படி என்ன கொலை குத்தம் பண்ணிட்ட நீ? கொலை குத்தம் பண்ணால் கூட மன்னிச்சிடுவாங்க போல். ஆனால் குழந்தை இல்லாமல் என்னால் இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணவே முடியல. மோனி, ப்ளீஸ் தமிழ், நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். தனியாக இருந்தால் எதுக்கும் தீர்வில்லை. உன் மனசில் என்ன இருக்குது அது சொல்லு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு மோனி. நீ ஃபர்ஸ்ட் மாதிரியே இல்லை. கல்யாணம் ஆயிட்டப்புறம் என்கிட்ட நீ ஷேர் பண்ணுறதே விட்டுட்ட. அதுக்கு முன்னாடியெல்லாம் எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவ தானே? ஆமாம், எதுனாலும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணிக்கணும் ஞாபகம் இருக்குது தானே? எனக்கு என்னவோ நீங்களும் நானும் தூர போயிட்ட மாதிரி தெரியுது. நான் அபார்ஷன் பண்ணி உங்களை விட்டுட்டு போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது, இவ்வளவு நடந்தோம். என்னால் உங்ககிட்ட எப்படி நார்மலாக இருக்க முடியும்? அப்போது நீ இதெல்லாம் இன்னும் நினச்சிட்டு தான் இருக்க. அப்புறமா எதுக்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கின? நான் எங்கே உங்களை கல்யாணம் பண்ணேன்? நீங்கள் தானே. ஓஹோ, மேடம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. என்ன சந்தேகப்படுறீங்களா? அட உன்னை இங்கே பாரு மோனி, இப்போ நான் உன்னை ஃபர்ஸ்ட் எப்படி லவ் பண்ணணும் அதே மாதிரி தான் லவ் பண்ணுற தமிழ். என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. நீ தாராளமாக மனசில் நினைக்கிறத என்கிட்ட சொல்லலாம். அதுதானே எனக்கு உறுத்துது.
இப்போ கூட சம்டைம்ஸ் நான் உங்களுக்கு ஏற்றவளா இல்லையான்னு ஒரே கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் உனக்கு தேவையே இல்லை. எனக்கு ஏற்ற ஒரே ஒரு பொண்ணு நீ தான். உன்னை நான் பழி வாங்கணும்னு தாண்டி கட்டிக்கிட்டேன். ஆனால் என்னால் முடியல. என்னால் சுத்தமாக முடியல. நான் ஆசையாக லவ் பண்ண பொண்ணு நீ. உன்னை எப்படி என்னால் பழி வாங்க முடியும்? இந்த மூஞ்சி பார்த்தா பழி வாங்க தான் தோணுமா? இப்போ நான் எப்படி எல்லார் முகத்துலேயும் முழிப்பேன்? உங்கள் அம்மா, அத்தை, மாமா, ஸ்வேதா இவங்கெல்லாம் வேற இருக்காங்க. வெளியே போனேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததை பற்றி தான் கேட்குவாங்க. அதெல்லாம் யாரும் உன்கிட்ட கேட்க மாட்டாங்க. இது உன்னோட வீடு. நீ தாராளமாக எந்த பயம் இல்லாமல் நடமாடு. அது எப்படி? அதெல்லாம் அப்படிதான். நான் தான் இருக்கேன் இல்லை, அப்புறமா என்ன பயம்? ஒன்றும் இல்லை. தொண்டை தண்ணி வத்த இவ்வளோ பேசியிருக்கேன். மாமனை ஆசையாக கட்டிப்பிடிடி. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றே தனடைந்தேன் உன்னை நான் பார்த்த. நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா வரும். கண்டிப்பாக வருமா? கண்டிப்பாக வரும். நானும் ஓர் பெண்ணென பிறந்த முகத்தை இப்படி வச்சுன்னு இருக்கேன். உள்ளே போகும்போது சந்தோஷமாக போனேன். இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முகத்தை வச்சுட்டு வரையே, என்னதான் ஆச்சு? ஏய், இவன் வர வர ஏன் இப்படி பண்ணுறான்னே தெரியலடி. இவன் வேணும்ன்ட்டே தான் பண்ணுறானா இல்லை ஒன்றும் தெரியாமல் பண்ணுறானான்னு தெரியல. அப்படி என்ன பண்ணிட்டான்? உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றான். அது கூட நாடகமாக இருக்கும்னு சொல்கிறானேடி. இவனை எந்த குரூப்பில் சேர்க்கறது? வேற எந்த குரூப்பு? பைத்தியக்கார குரூப்பில் தான் சேர்க்கணும். ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். இவனை அந்த குரூப்பில் தான் சேர்க்கணும். இவங்க வீட்டில் பிரச்சனை முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? மாதம் கணக்காயிடுச்சு. இன்னும் அத்தையே பிடிச்சிக்கின்னு எனக்கு துரோகம் ஆயிடுச்சு, எனக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு இன்னும் அத்தையே சொல்லின்னு இருக்கான். அது இல்லாமல் அந்த கிருத்திகாவை பழி வாங்குறேன்னு சொல்கிறான்டி. இவனை என்ன செய்ய? இந்த முட்டாளை போய் லவ் பண்ணியிருக்கானே. ஐயோ கடவுளே, என்னோட நிலைமையை பார்த்தேடி. இவ்வளோ நாள் எங்கள் அப்பா அம்மாவோட பெர்மிஷன் கிடைக்குமான்னு ஏங்கின்னு இருந்தேன். இப்போ அவங்க பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஆனால் இவன் என்னடி இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணுறான்? சரி, ஃபைனலாக என்ன தான் சொன்னான்? நான் என்ன பேச வரேன்னு கேட்கவே மாட்டேன்றானே. கேட்டால் தானே நான் பேச முடியும். அவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி சொன்னதையே சொல்லின்னு இருக்கான். உங்கள் அப்பா அம்மா அவங்கிட்ட உங்கள் கல்யாண விஷயத்தை பற்றி பேசணுன்றத சொன்னியா? அதானடி சொல்கிறேன். அந்த விஷயத்தை அவன் பேச விட்டாதானே? பைத்தியம் மாதிரி உளறினே இருக்கான். ஹலோ சிஸ்டர், என்ன இங்கே கிளம்பாம இப்படி ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன சிஸ்டர்ஸ் சொல்லுங்க. நாங்கள் இங்கே 2 பேர் நிற்கிறோம். நீங்கள் 2 பேர் நிற்கிறீங்க சரி. எனக்கு சிஸ்டர் அவங்க மட்டும்தான், நீங்கள் இல்லை. நான் சிஸ்டர் இல்லையா? நான் சிஸ்டர் இல்லாமல் இன்னும் என்ன பிரதரா? நம்ம கதையை அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் இப்படி வாங்க. எது நம்ம கதையா? அட இருங்க ஒரு நிமிஷம். என்னாச்சு சிஸ்டர், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவெல்லாம் மனுஷனா? யாரை கேட்குறீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கிறானே, அவனை தான். என்ன சிஸ்டர், லவ் பண்ணுற பொண்ணை இப்படி சொல்லிட்டா எப்படி? அப்புறம் என்ன அண்ணன்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றான். என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணே, இவங்க அம்மாவும் இவனும் அங்கே பேசினா இருந்தாங்கல்ல, அவங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அங்கேருந்து எல்லாரும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போனாங்க. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி தான் சொல்லலான்னு வந்தேன். இவன் என்ன இப்படி பண்ணுறான்? நீ நல்லா தெளிவாக சொன்னியாம்மா? ஐயோ அண்ணன், அவனுக்கு என்ன தமிழ் புரியாதா என்ன? எல்லாம் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். அவன் அம்மாக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டானே. அம்மானா உயிர்மா அவனுக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் சின்ன தலைவலின்னா கூட இவன் தாங்க மாட்டான். அது அப்போ, இப்போ இல்லை. சரிம்மா, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. இந்த விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்கிறேன். இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரிய வைக்கிறேன். சரி, முதல்ல அதை பண்ணுங்க. போய் அவங்க மம்மியை பார்த்துன்னு வர சொல்லுங்க.
ஹலோ சார், என்ன இங்கே நின்றுட்டு ஸ்மைலை கொடுத்துட்ருக்கீங்க? அங்கே உங்கள் அம்மா உங்களை பார்க்கணுமா? என்னடி சார் மோருன்னுக்கிட்டு? ஆமாம்ல, நீங்கள் என்ன நார்மலான ஆளா? நீங்கள் சார் தானே? நான் ஒன்றும் சார் இல்லை. பின்ன கல்யாணத்தில் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன். ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. இவ்வளவு தானே உன் பிரச்சனை? இப்போ சொல்லு, இத்தனை ஃபோட்டோ எடுக்கணும்னு. அத்தனை ஃபோட்டோவையும் எடுத்து தள்ளிடுறேன். இப்படியா? நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. சாரியில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு என்னடி, சாரி கட்டிக்கோ, நான் எடுக்கிறேன். என்ன புரியாமல் பேசுகிறீங்க? மறுபடியும் பேக்ரவுண்டெல்லாம் கல்யாண பேக்ரவுண்டை மாற்ற முடியுமா? அதுக்கு என்ன, மாத்திட்டா போச்சு. இப்படி பேசியே ஆளை மயக்கிடுங்க. உன்னை விட வாடி. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. அவங்க நார்மலாக தானே இருக்காங்க. எதுக்கு அவங்கள அப்படி விழுந்து கவனிச்சிக்கிறீங்க? நார்மல் தலை சுத்து தானே. ஆமாம் ஆமாம், நார்மல் தலை சுத்து தான். இருந்தாலும் ஸ்ரீ, நீ அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ ஸ்ரீ. அப்படியே கிருத்திகாக்கும் சொல்லு, அவளையும் பத்திரமா பார்த்துக்க சொல்லு. அம்மா கோவப்படக்கூடாது, அப்புறமா வருத்தப்படக்கூடாது. சரியா? நீ தான் நல்ல மருமகளா அம்மாவை பார்த்துக்கணும். சரிங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? நான் நல்லா பார்த்துக்கிறேன். காலேஜ் போயிட்டு வந்து தான். சே, எப்படியாவது இந்த காலேஜை கட் அடிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேந்தே. ஏண்டி காலேஜ் போகிறதுக்கு அப்படி சலிச்சுக்கிற? இப்போ நான் என்ன படிச்சுட்டு கலெக்டராக ஆக போகிறேன். இப்படி படின்னு உயிர் எடுக்கிறீங்களே. நீ ஒன்றும் ஆக வேண்டாம், ஒரு டிகிரி வாங்கு போதும். அந்த டிகிரி வாங்கணுமா? என்னடி இப்படி கேட்குற? நாளைக்கு நம்மளுக்கு பாப்பாங்கெல்லாம் வரப்போ அவங்க கேட்க மாட்டாங்களா அம்மா நீ என்ன படிச்சிருக்கன்னு? நம்ம பசங்க தானே, நான் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். சோம்பேறி படிக்கிறதுக்கு சோம்பேறி. நீ காலேஜ் போயிட்டு வந்து அப்புறமா அம்மாவை பார்த்துக்கோ. சரி, அது இருக்கட்டும். ஹனிமூன் கூட்டம் போகிறேன்னு சொன்னீங்களே. போகலாமா? இரு, அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அம்மா கொஞ்சம் உடம்பு தேறி வரட்டும், அப்புறம் போகலாம். நிஜமா? நிஜமா.